ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் 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 அதிகாலையில் தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய், யூடியூப் மூலியமாய், சாம் டிவி மூலியமாய் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த காலையில் ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 41லிருந்து 43 வரைக்கும் வாசிக்க கேட்கலாமா? பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் பணியை அவன் கழுத்திலே தரித்து தங்களுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். இந்த காலையில அவனை அதிகாரி ஆக்கினான். எவனு? யோசேப்பை பத்தி உங்களுக்கு தெரியுமே. யோசேப்பு சொப்பனத்தை பற்றி தெரியுமே. சொப்பனத்தில் அவன் கண்ட தரிசனத்தை சகோதரர்கிட்ட சொன்னானே. அந்த சகோதரர்கள் அவனுக்கு எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள். ஒரு சொப்பனத்தை கண்டவன் சொப்பனத்தில் தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் அவனோடு பேசுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை நேசிக்கிறாருன்னா சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார் அப்படின்னா அதுதான் தரிசனம். இந்த தரிசனத்தை மற்றவங்கிட்ட சொன்னால் அவங்க நம்மளை பகைப்பாங்க, நம்ம விரோதிப்பாங்க, நம்ம பரிகாசம் பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறவில்லை. எனக்கு சொப்பனத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் உபத்திரம், பாடு, அவமானம், நிந்தை தான் நடக்கலை அப்படின்னு இருக்கிறவங்க வாழ்க்கையில் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நாள் தரிசனம் ஒழிஞ்சு போகவே போகாது. என்னன்னா வரட்டுங்க, ஆனால் அது கண்டிப்பாக நிறைவேறும். இங்கே வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் 37 அதிகாரம் 5லேருந்து 7 வரைக்கும் வாசித்து பாருங்க. அவன் ஒரு சொப்பனத்தை காண்பான், இதை போய் சகோதரன்கிட்ட சொல்லுவான். அப்ப அவங்க 20ஆம் வசனம் வாசிங்க. நாம் அவனை கொன்று, நல்லா கவனிங்க, நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு சொப்பனத்தின் மூலியம் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. இதை சகோதரன் கிட்ட சொல்லிட்டா அவங்க இவனை பகைக்க தொடங்கிட்டாங்க. பகைக்க தொடங்கினது உடனே இவனை கொன்று போடுவதற்கு திட்டம் போட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் பர்சனலாகவே உங்ககிட்ட ராக்கால தரிசனத்திலையோ சொப்பனத்தின் மூலியமோ ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார்னா அது நிறைவேறாமல் போகாது, நிச்சயமாக நிறைவேறும். அது அவங்க நினைக்கிறாங்க, இவனை கொன்று போட்டுட்டா இவன் சொன்ன தரிசனமோ சொப்பனமோ எப்படி நிறைவேறது பார்க்கலான்னு பிளான் பண்ணாங்க. அவனை தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் போடுறாங்க. 39வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையார்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். பாருங்க, அவங்க 30 வெள்ளி காசுக்கு வித்து போடுறாங்க. அவனை எகிப்தில் அடிமையாய் போறான். தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மனுஷன் தரிசனத்தை கண்டவன், அந்த தரிசனத்தை கண்ட நாள் முதற்கொண்டு அவன் பட்ட பாடு கொஞ்சமல்ல, அவமானங்கள் கொஞ்சமல்ல. சொந்த சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டது, கொலை செய்ய முயற்சி எடுத்தது, அவனை விற்று போட்டது, அவன் போய் இருந்த இடத்துல சிறைப்பட்டது, இது எல்லாம் பெரிய லிஸ்டே போடலாம். ஒரு தரிசனம் உள்ளவனுக்கு
நிறைய பாடுகள். ஒரு தரிசனம் உள்ளவனுக்கு நிறைய அவமானங்கள். ஒரு தரிசனம் கண்டவனுக்கு நிறைய எதிர்ப்புகள். பிசாசு மறைமுகமாக யாரை கொண்டாவது செயல்படுவான். பிசாசு மறைமுகமாக யாரை கொண்டாவது அழிக்க திட்டம் போடுவான். அந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்னு முயற்சி எடுப்பான். எத்தனை அவமானம், எத்தனை நிந்த, எத்தனை பாடு சொல்ல முடியுமா? சொன்னால் மாளுமா? அவன் வாழ்க்கையில் வாலிப பருவத்தில் படாத பாடு. அப்படி படாத பாடுபட்டவன், சிறைப்பட்டவன், சிறையில் விலங்கிடப்பட்டவன், அவன் கண்ணீரோடு கவலையோடு இருந்தாலும் அவன் இறுதியும் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கும். கண்டிப்பாக தேவனை என்றோ கண்ட ஒரு தரிசனம் எல்லா அரிக்கட்டுகளும் என் அரிக்கட்டை நீ வணங்குகிறதுன்னு சொன்னான். அப்படின்னா எல்லா சகோதரரும் என்னிடத்துல வணங்குகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அது நிறைவேறித்தானே ஆகணும். அப்போ நிறைவேறணுன்னா என்ன ஆகணும்? ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தால் தான் வணங்க முடியும். அதனால தான் முதல்ல சொன்ன ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 பார்வோன் அவனை அழைத்து இப்போ எகிப்துக்கே உன்னை அதிகாரியாக உயர்த்துக்கிறேன்னு சொன்னான். எகிப்தில் இப்போ பிரதம மந்திரி ஆயிட்டான். இப்போ ஏன் அங்கே ஆதியாகமம் 42:6 வாசிக்கலாமா? யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து அந்த தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். தேசத்து ஜனங்களுக்கு யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். எல்லாம் கவனிங்க. இப்ப நிறைவேற்றா இல்லையா? எப்ப பார்த்த தரிசனம்? 13 வருஷத்துக்கு பார்த்த தரிசனம் நிறைவேற்றா இல்லையா? அப்ப நிறைவேறனா இந்த காலங்கள், இடைப்பட்ட நாட்கள் அவன் என்ன சுகபோகமாக வாழ்ந்தானா? சுகபோகமாக வாழ விட்டாங்களா? அவனை கொலை பண்ண முயற்சாங்க. அவனை என்ன வேதனைப்படுத்தினாங்க? அடிமையாக போய் இந்த இடத்துல கூட அவனுக்கு அவமானங்கள். ஆனாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தரிசனமோ சொப்பனம் கண்டுட்டான்னா அதை அடைவதற்கு படாத பாடுபட்டு தான் ஆகணும். சொந்த ஜனங்கள் பகைப்பாங்க. பிசாசு அவங்களை கொண்டு ஏவுவான், நம்மளோடு மோதி கொண்டு இருப்பான். ஆனால் அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தர் அவனை பார்வோனுக்கு இவக்களை உயர்த்தினார். இன்றைக்கி அன்றைக்கி கண்ட தரிசனத்தின்படி அவன் சகோதரர் எல்லாம் வணங்கினார்கள். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருஷத்துக்கு தரிசனம் பார்த்துருக்கலாம். ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்து இருக்கலாம். நடக்கலேன்னு கலங்கி போயிருக்கிற இந்த மாதம், வருஷத்தினுடைய கடைசியில் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக கர்த்தர் கொடுத்த தரிசனமும் வாக்கு தத்துவமும் நிறைவேறாமல் போகவே போகாது. அது கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும். அதனால் சந்தோஷமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. கண்களை மூடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர், நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் கொஞ்சமான பாடுகள் அல்ல, கொஞ்சமான நிந்தைகள் அல்ல. ஆண்டவரே, பட்ட பாடு கொஞ்சமல்ல, விட்ட கண்ணீர் கொஞ்சமல்ல. நான் என்னைக்கு தரிசனத்தை பார்த்தேனோ, என்னைக்கு தரிசனத்தை நான் உள் வாங்கினேனோ, அன்னிலேருந்து ஆண்டவரை அதை அடைவதற்காக நான் போராடி கொண்டே இருக்கிறேன். அதை நான் அடையணும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கு. இதை கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக இவங்க பட்ட பாடுகளுக்கு யோசேப்பை போல இவங்களை உயர்த்துங்க. அதிகாரியாக உயர்த்தின நீங்கள் இவர்கள் அதே ஜனங்க மத்தியில், அவங்க குடும்பத்தார் மத்தியில் அவனை உயர்ந்த அதிகாரியாக மாற்றினதை போல இதை கேட்குறவங்க அத்தனை பேர் வாழ்க்கையில் உயர்வை காணட்டும், மேன்மை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.